கொடிமரம். கொடிமரம். உள் பிரகாரத்தோட கோபுரம், மெயின் கோபுரம். கரெக்டாக நம்ம உழவர் பண்ணி பார்க்க வரப்பெல்லாம் அங்கே ஒரு குரூப் வந்து பாட வந்துடுது. பாருங்க, நடன சபா மேடையெல்லாம் இருக்குது பாருங்க, பரதநாட்டியத்துக்கு. எவ்வளோ கலைநயமாக கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு தூண்லையும் எவ்வளோ அழகாக அந்த தூணில் சிலைகளை வடித்து, சூப்பர் சூப்பர் சூப்பர். மனசு அப்படியே நிறைஞ்சு நிற்கிது இந்த மாதிரி கோவில். அதுவும் இது உடலுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம இந்த முக்தியை பெறுறது எவ்வளோ புண்ணியம். பாடல் பாடிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு குரூப்ஸ் வந்து. இது உள்பிரகாரம். உள்பிரகாரத்தில் 2 இது இருக்குது பார்த்தீங்களா. உள்ள தெய்வம் தெரிகிறார். எடுக்கலாமான்னு தெரியாது, இருப்பினும் உள்ள அப்படியே போகிறேன். காய ரோகணீஸ்வரர் திருக்கோயில் உடலுக்கு முக்தி கொடுக்கக்கூடியவர். இங்கு இறந்தவங்க வந்தாங்க அப்படின்னா, இறந்த உடலை மற்ற இடத்துலலாம் இப்போ வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டா அந்த கோவிலோட வாசல், அதாவது கோவிலோட மெயின் கதவை பூட்டிடுவாங்க. ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் அந்த கோவிலில் எந்த பூஜையும் நடக்காது. ஆனால் இந்த கோவிலில் இறந்த உடலை கொண்டு வந்து இந்த மெயின் வாசலில் வச்சு அதை எடுத்து அப்பன் ஐயன் சிவபெருமானுக்கு போட்ட மாலையை அந்த உடலுக்கு சூட்டி, அவரோட அங்கவஸ்திரத்தை அந்த உடலுக்கு போர்த்தி அவர் ஆசீர்வாதம் பண்ணி உடலையும் சேர்த்து எடுத்துக்கொள்கிறார். அந்த உடலுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்குமா. உயிர் போயிடுச்சு அப்படின்னாலுமே அந்த உடலுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குமா. அதுக்கு சேர்த்து முக்தி கொடுக்கறது தான் இந்த காயரோகண என்ன பேர் இதாகுது. அதனால் காயரோகணேஸ்வரர் கோவில். இது கொஞ்சம் இந்த எழுத்து சரியாக இதாக மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. பட்டு இதை எல்லாமே நான் எழுதிடுறேன். இதில் காயரோகணேஸ்வரர் கோவில், நாகப்பட்டினம். நான் 4 இருக்காங்க. சூப்பர். எங்கள் குருநாதர்கள் 4 இருக்கிறாங்க. திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர். திருநாவுக்கரசர், இது விநாயகரோடது, ரொம்ப ஓடுது. இருந்தாலும் கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிடுறேன். இது சிவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ஐயன் சிவபெருமான். இங்கே ஒரு தாய் இருக்கிறா. இங்கே நம்ம லிங்கோத்பவர் இருக்கார்.
சுப்பிரமணியர் தனியாக இருக்கார், மனைவி மக்களை விட்டுட்டு. இங்கு சிவபெருமான். யாரோட கருணை இருக்கோ இல்லையோ, சிவபெருமான் கிருபை வேண்டும். இது காசி விஸ்வநாதர். என்ன நிறைய ஓடிருச்சு. வந்துட்டேன். ஏன்னா கட்டிடங்கள் பாருங்களேன், கட்டிடம்ல இந்த தூண்களை பாருங்களேன், பூரா கல்லிலேயே செதுக்கியிருக்காங்க. சிற்பங்களையும் இந்த கோவிலையும் செதுக்கியிருக்காங்க. பழைய கோவில் எல்லா கோவிலுமே அப்படி தான் இருக்குது. பிரம்மன், நம்ம தலையெழுத்தை எழுதுகிற பிரம்மன். நல்லவங்களுக்கெல்லாம் நல்ல தலையெழுத்து அவர் எழுத மாட்டார். ஏன்னா கலியுக காலம் இல்லையா, தீய சக்தியான மனித தீய சக்திகளுக்கு தான் நல்ல தலையெழுத்து எழுதுகிறாரு. நல்ல தெய்வீக சக்தி, தெய்வீக மனித சக்திக்கு எதுவுமே அவர் கொடுக்கறதில்ல. ஏன்னா இது கலியுக காலம், அப்படித்தான். வாங்க, என்ன செய்ய, இதையும் தாண்டுவோம். தாயி துர்க்கையம்மன், துர்காதேவி, அம்பாள், துர்காதேவி தாயம்மா. பார்த்துக்கோங்க, பக்கத்தில் பிச்சாடனர் எழுத்துக்கள் எனக்கு கொஞ்சம் கண்ணு வர மிஸ் ஆகுது. அதனால தான் எனக்கு சொல்ல முடியல. மகாகால பைரவர் இத்தாப்பில் இருக்கார். ஐயா சூப்பராக இருக்கார். இங்கே பாருங்கோ, நவக்கிரகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நவக்கிரகங்கள். அம்மா யாருன்னு தெரியலை. நடராஜர் ஆடல் கலையே நடராஜர், அம்பலத்தானின் ஆடலை பார்க்க நமக்கு கொடுவினை வேண்டும். அவர் மனிதருக்கு கூட காட்சி தந்த மனிதர், கலையும் நயமும் அவர் கூட என்றும், கலையும் நயமும் அவர் கூட. காலபைரவா, மகா காலபைரவரே, எங்கள் எல்லாருக்கும் நல்ல பதை காட்டுங்க. இந்த உடலுக்கு முக்தியும் சக்தியும் தாருங்கள். ஓகே, உள்பிரகாரத்தை ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே போனால் சாமியை எடுக்க விடுவாளான்னு தெரியலை.